கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு குடும்பம் நடத்துகிறப்ப பொண்டாட்டி எனக்கு இந்த மாதம் 5000 பட்ஜெட் பத்தாது இன்னொரு 5000 சேர்த்து கொடுனா அது பேரமா? இல்லை நான் பொண்ணை கட்டி கொடுப்பேன் நீ நாளைக்கு இவ்வளோ கொடுன்னு பேரம் பேசிட்டு அதுவும் நெருங்குற வேலையில் நீ அதை கொடுக்க மாட்டேன்னா இன்னொருத்தண்ட கூப்பிட்டு என் பொண்ணை கட்டிக்கிறியான்னா இது பேரமா? எது கேவலம்? பேரத்தை விட இது கேவலம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுக்குன்னா அப்போ போய் ஏடிஎம்கே கழுத்தில் கத்தி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் நான் சொல்ல போகிறேன் நீ என்னான்னு சொல்கிற நீ சொல்கிறியா இல்லை நான் அங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்க இந்த மாதிரி லாஸ்ட் நான் போனால் போய் கேட்டான். ஒரு வீட்டை கதவை திறந்து ஒரு வீட்டுக்குள்ளார குடும்பம் நடத்துகிறவ பத்தினியா, 10 கதவையும் தட்டிவிட்டு நீ அவன் வேணாலும் கூப்பிட்டு நான் வரேங்கிறவ பத்தினியா? இது அரசியல் கட்சி தலைவரா? நாளைக்கு ஒரு மாண்பா? பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப நாளைக்கு நான் வந்து அம்மா கட்சி வந்து என் பிள்ளை மாதிரிங்கிறாங்க. கீழே பப்ளிக் கமெண்ட்ஸ் சார் எத்தனை தடவை எத்தனை பேருக்கு உன் பிள்ளைய கட்டி கொடுப்பேன்னு கேட்கலாம். உங்கள் நடத்தை பொதுமக்களால் எப்படி பேசப்படுகிறது? 24 அதிமுக கூட சேர்றீங்க, என்ன கொள்கையில உடன்படாம வெளில வந்தீங்க? இப்ப மக்கள் நலனுக்காக என்ன எடப்பாடி தரேன்னு சொன்னாரு, நீங்க போய் கூட்டணி சேர்ந்தீங்க, அதை மறுத்தாருன்னு நான் வெளில வந்தேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. தேமுதிகவோட நிலை அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க லேட் பண்ணா பேரம் பேசுறோன்றீங்க, எல்லா கட்சியும் தான் பேரம் பேசுது, எங்களை மட்டும் குறிப்பிட்டு என் பேரம் பேசலாம் குறை சொல்றீங்க அப்படின்றாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு குடும்பம் நடத்துகிறப்ப பொண்டாட்டி எனக்கு இந்த மாதம் 5000 பட்ஜெட் பத்தாது இன்னொரு 5000 சேர்த்து கொடுனா அது பேரமா? இல்லை நான் பொண்ணை கட்டி கொடுப்பேன் நீ நாளைக்கு இவ்வளோ கொடுன்னு பேரம் பேசிட்டு அதுவும் நெருங்குற வேலையில் நீ அதை கொடுக்க மாட்டேன்னா இன்னொருத்தண்ட கூப்பிட்டு என் பொண்ணை கட்டிக்கிறியான்னா இது பேரமா? எது கேவலம்? பேரத்தை விட இது கேவலம். இவங்கெல்லாம் திருமாவளவன் திமுகவோடையே இருக்கிறாங்க. நான் 5 வருஷம் உன் கூடயே குடும்பம் நடத்தியிருக்கேன், நாளைக்கு போன தடவை எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு 5 சீட்டு கொடுத்த, இப்போயும் 5 சீட்டுன்னா நான் என்ன செய்கிறது? என் கட்சிக்காரன் மதிக்கணும்ல, 2 சீட்டு சேர்த்து கொடு. வீட்டில் கேட்குற மாதிரி தான். 5000 முன்னாடி கொடுத்தா விலைவாசி ஏறி போச்சு, 2000 சேர்த்து கொடு, பாலுக்கே நாளைக்கு 1500 போயிடுதுன்னு கூட கேட்குற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இப்போ 24 எதற்காக அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தீங்க? எந்த மக்கள் நலனுக்காக இல்லை யார் நலனுக்காக சேர்ந்தீங்க? உங்களுக்கு உங்கள் மகனுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு லோக்சபாவில், உங்கள் தம்பிக்கு ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு. விஜயகாந்த் இருந்த வரைக்கும் குடும்ப அரசியலை விரும்பினாரா? சுதேசியோ அல்லது விஜயபிரபாகரையோ பிரேமலதாவையோ அடையாளப்படுத்தினாரா? பதவிகளுக்கு கொண்டுட்டு வரணும்னு நினச்சாரா? தேர்தலில் நிறுத்தினாரா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு அவர் மறைஞ்சிட்டாருன்னதுக்கப்புறம் அந்த இடத்தை எடுத்துக்கிட்டு உதயநிதியை கொண்டு வரதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, விஜயபிரபாகரனை கொண்டு வரதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார். விஜயகாந்த் இங்கே உதயநிதியை ஸ்டாலின் விரும்புகிறாரு, கலைஞர் வந்து ஸ்டாலினை வரணும்னு விருப்பப்படுறாரு. நான் கேட்கறது, நீங்கள் உருவாக்குன அந்த ஐகானிக் ஃபேஸ் உங்களுடைய கட்சி தலைவர் எந்த கொள்கைக்காக எடுத்தாரோ அவர் நாளைக்கு இவர்களை முன்னிலைப்படுத்தினாரா? இல்லையா? இல்லை. இன்னைக்கு இறந்துட்டாருன்னு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு உடனே நாளைக்கு உங்கள் குடும்பமே அதை ரூல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் பொதுச் செயலாளர், நாளைக்கு என் மகன் வந்து இளைஞரணி செயலாளர், நாளைக்கு என் தம்பி தான் பொருளாளர் அப்படின்னா இது எப்படி இருக்குது? நீங்கள் முக்கியமான பதவிகள் எல்லாமே இவங்க கேட்குற வெளியிலேருந்து பேரம் பேசி வாங்குற பதவியும் இவங்களுக்கு, பணமும் இவங்களுக்கு. விஜயகாந்த் ஃப்ரேமில் இருந்தப்போ கூட இருந்த அவ்வளோ பேர், அதாவது இப்போ திமுகவுக்கு சில தேமுதிக நிர்வாகிகள் இருந்தாங்க, அவங்களாம் இன்னும் நாளைக்கு பெரிய பதவிகள் இருக்காங்க, எம்எல்ஏ எம்பின்னு. அதிமுகவுக்கு ஜெயலலிதா பிரிச்சா போனாங்கன்னா அவங்களும் சில பேர் சட்டமன்ற. விஜயகாந்த் கூடயே உங்களுக்காக இருந்தாங்க, ஒருத்தனுக்காக கூட உங்களுக்கு எம்பி கேட்கணும்னு தோணலையா? உங்க தம்பிக்கு இருக்காரு, யாரா இருக்கட்டும். நான் 20 எம்எல்ஏங்க இருக்காங்கன்னு அவர் மகன் தான் வாயால் தொடர்ந்து பேசுறாரு. இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் ஜெயிக்கிறதுக்காக நிக்கல, நான் வந்து உங்களுக்கெல்லாம் சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறவங்க இவர்கள் போய் பேரம் பேசக்கூடிய இடத்துல நாளைக்கு இவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான் பேரம் பேசுறீங்க. 24 அதிமுகவோட ராஜ்யசபான்னு நாளைக்கு உள்ளே போகிறீங்க. அந்த நிலையிலையும் பிஜேபியா இல்லை ஏடிஎம்கேவா அப்படின்னு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில், சார் நான் சொல்லலை, பப்ளிக் பேசுகிறான் நடுவில் ஒரு ப்ரெஸ் மீட்டில், அந்த அம்மா நாளைக்கு நான் வந்து அம்மா, நான் வந்து என் கட்சி வந்து என் மகன் பிள்ளை மாதிரி அதை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி. அவர் விஜயகாந்த் இருக்கும் போறதுக்கு அண்ணி, இப்போ விஜயகாந்த் அம்மா அப்படின்னு. அதான் ஜெயலலிதா செத்துட்டாங்க, அம்மா நாளைக்கு தான் அண்ணின்னா, ஏன்னா இப்போ சுதீஷும் அண்ணிங்கிற, அப்படி விஜயபிரபாகரும் அண்ணிங்கிறாங்க, பொதுச்செயலாளர்னு சொல்லலாம். இல்லை மானங்கட்ட பிள்ளைங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறப்ப நாளைக்கு நான் வந்து அம்மா கட்சி வந்து என் பிள்ளை மாதிரிங்கிறாங்க. கீழே பப்ளிக் கமெண்ட்ஸ் சார் எத்தனை தடவை எத்தனை பேருக்கு உன் பிள்ளைய கட்டி கொடுப்பேன்னு கேட்குறான். உங்கள் நடத்தை பொதுமக்களால் எப்படி பேசப்படுகிறது? 24 அதிமுக கூட சேர்றீங்க, என்ன கொள்கையில உடன்படாமல் வெளில வந்தீங்க? இப்போ மக்கள் நலனுக்காக என்ன எடப்பாடி தரேன்னு சொன்னாரு, நீங்கள் போய் கூட்டணி சேர்ந்தீங்க, அதை மறுத்தாருன்னு நான் வெளில வந்தேன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. ராஜ்யசபா அவங்க மட்டும் தானா? இது அவங்க மட்டும் தானா? ராஜ்யசபா திமுக பண்ணலையா? கடைசி திமுக கிட்ட பேசி முடிகிறதுக்கு முதல் நாள் நேரடியாக அதிமுக கிட்ட போனாங்க. சார் நான் சொல்றது, விஜய் வைகோலாம் ஒரு ஐகானிக் பொலிட்டிக்கல் லீடர். அவருடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும், திமுக கலைஞரை ஏற்று நாளைக்கு ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு சினிமா பின்புலமே இல்லாமல் நாளைக்கு ஒரு கட்சியை உயிர்ப்போட கொண்டுட்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை.
அவருடைய அனுபவம்ங்கிறது வேற, அன்று இருந்த அரசியல் சூழ்நிலைங்கிறது வேற, மக்கள் நல கூட்டணியால் என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னப்ப நாளைக்கு மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் அதிமுகவை தொடர வைக்கும் கூடிய அளவுக்கு வைகோக்கு சக்தி இருந்த ஒரு தலைவரை பிரேமலதாவோட ஒப்பிடுவதற்கு சரியா அப்படின்னு எனக்கு தோணுது. இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் அனுபவமும் கிடையாது, அரசியலே தெரியாது. நீங்க விஜயகாந்துக்கே அரசியல் தெரியாது. நீங்க அவர் பணம் வாங்குறாங்கன்ற மட்டும் தான் குற்றச்சாட்டு சொல்றீங்க. இல்ல, பணம் வாங்குறதுக்காக மட்டுமே நீங்க கட்சி நடத்துறீங்கிற எல்லாமே பதவியுமே உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு. இப்போ அதிமுகவோட வெளியில வரப்ப ராஜ்யசபா கொடுக்கல, வெளில வந்தேங்கிறீங்க. ராஜ்யசபா கொடுத்தா வரேன். இப்போ அதாவது 3 டெக் வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே கிட்ட போனால் ராஜ்யசபா தராங்கன்னா, பணம் தராங்கன்னா, எம்எல்ஏ தராங்கன்னா. டிஎம்கே கிட்ட ராஜ்யசபா கிடையாது, எம்எல்ஏ சீட்டு பணம் மட்டும்தாங்கிறாங்க. 2 தான் கிடைக்குது. விஜய் கிட்ட போனால் பணம் கிடையாது, ராஜ்யசபா கிடையாது, எம்எல்ஏ சீட்டு மட்டும்தான். ஸோ இப்போ இந்த 3 ஆப்ஷனை நான் கேட்குறேன் சார். ஒரு வீட்டை கதவை திறந்து ஒரு வீட்டுக்குள்ளார குடும்பம் நடத்துகிறவ பத்தினியா, 10 கதவையும் தட்டிவிட்டு நீ அவன் வேணாலும் கூப்பிட்டு நான் வரேங்கிறவ பத்தினியா. இது அரசியல் கட்சி தலைவரா? நாளைக்கு ஒரு மாண்பா? எந்த கோரிக்கை நீங்களே நினைவுபடுத்தி சொல்லுங்க. நாளைக்கு ஒரு பத்திரிகையாளரா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக இந்த இடத்துல வந்துச்சா எப்படிலாம் நின்னாங்க சார்? ஒன்று சொல்லுங்க. எந்த விஷயத்துக்காக மக்கள் நலனுக்காக அவங்க வெளில வந்திருக்கிறாங்க? தேர்தல் சமயத்தில் 24க்கு முன்னாடி இதே மாதிரி 6 மாதம் ஷோ பண்ணாங்க. எதுக்குன்னா ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும். இப்போ திரும்பி நாளைக்கு 26க்கு முன்னாடி 6 மாதம் ஷோ பண்ணுறாங்க. எதுக்கு? பணம் திரும்பி சீட்டுக்காகங்கிறப்ப உங்கள் சுயநலம். நான் கேட்டேன் சார், விஜயகாந்த் அவர் மகன் மேடையில் ஏறி பேசினதான் நான் கேட்டேன். எல்லாத்தையும் விற்றுட்டோம், காலேஜ் விற்றுட்டோம், கேப்டன் டிவி விற்றுட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். எங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஒரு எண்டவர் காரும் ஒரு இனோவா காரும் மட்டும்தான் வச்சுருக்கோம், கட்சிக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசினார். நீங்கள் நடைப்பயணம் போகிறதுக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய்க்கு மட்டும் கார் எடுத்தீங்க. அந்த கார் நம்பரோட என்னென்ன காருன்னு எடுத்து கொடுத்தேன். ஏன்பா இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் போயிருச்சுன்னு. இவங்க அம்மா நாளைக்கு அவருடைய விஜய் பிரபாகர் பிறந்த நாளைக்கு போர்ஸ் கார் வாங்கி இப்படி பேசுகிறீங்க. உங்களுக்கு மிரட்டல்கள்லாம் வராதா? அதுக்கெல்லாம் பயந்தா நம்ம என்ன சார் செய்கிறது? இதுக்கெல்லாம் யோசிச்சு இந்த சொல்கிற மாதிரி நான்லாம் பிஜேபியில் இருந்தப்போ ஆளும் கட்சியாக இருந்த திமுகவை நான் எதிர்த்தேன். நாளைக்கு அதற்கப்புறம் எந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மிரட்டல்லாம் வருது? அதுதான் வீட்டிலலாம் நிறைய தடவை 2 தடவை பெட்ரோல் குண்டு வெடிச்சிருக்குது. அது மாதிரி இது வரைக்கும் 6 தடவை என்னுடைய கார் சேதப்படுத்தப்பட்டிருக்குது. வீட்டு வாசல் போது ஆமாம், அது அடிப்பாங்க, இல்லை எங்கேயாவது ரோட்டில் திரும்பி வரப்ப இது பண்ணுவாங்க. அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. வீட்டிலலாம் அவங்க பர்சனலாக எனக்கு பிரச்சனை இல்லை, வீட்டில் பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகுங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரோல் குண்டு வெடித்தப்ப என் பாப்பாவுக்கு கரெக்டாக 1 இயர். அந்த பயம், அந்த அதிர்ச்சி அவளுக்கு இன்னைக்கு வரைக்கும், இப்போ 4வது படிக்கிறா, இப்போ வரைக்குமே 4 வயசு ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா கீழே விழுந்தா அந்த பயத்தில் கத்துனானா 1 மணி நேரம் ஆகும் அவளை செட்டில் டவுன் பண்ணுறதுக்கு. அது மாதிரி அதெல்லாம் வரும் தான், மிரட்டுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, குத்திடுவேன் வெட்டிடுவேங்குவாங்க, பண்ணுவாங்க போவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பயந்தா இதெல்லாம் சார், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணாதானே நம்ம இருக்க முடியும். அதுதான் முக்கியமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு எதுக்குடா ஏவன் அடிக்கிறேன்? இல்லை நான் அப்படி இல்லைங்க. யூஸ்வலாகவே எனக்கு எங்கே எனக்கு ரிங்கிங் டைப் வைக்கிறது பிடிக்காது. சைலண்டில் தான் வச்சுருப்பேன், ஃபோன் கமுத்து தான் வச்சுருப்பேன். எப்போ நான் எடுக்கிறேன்னா அப்போ பார்ப்பேன். அது என்னால் திரும்பி எல்லாருக்கிட்டையும் இப்போ உங்ககிட்ட ஒரு 2 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துட்டு திரும்பி நான் வெளில போனால் 1 மணி நேரம் ஃபோன் பேசணும். திரும்பி அடுத்தது என்ன செய்யறது? சில பேர் கோஆர்டினேட் பண்ண முடியாது. மெசேஜஸ் வாட்ஸ்அப்னா உடனே பண்ணிடுவேன், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும். இப்போ மீட்டிங்கில் இருக்கிறப்பயே நம்மளால் ஃபோன் பேச முடியாது, ஆனால் ஃபோனில் மெசேஜ்னால் பண்ண முடியும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னொன்று, நான் சில காரணங்களால் சேனல்களை தவிர்த்ததுனால சில பேர் எடுக்காமல் இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன மிரட்டல்லாம் இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறீங்க. தனியாக ஃபோனில் ஒரு மெசேஜ் மிரட்டல்லாம் அதெல்லாம் நிறையா வருமே. இப்போ தான் இவர் இந்த தேமுதிகாலையே பண்ணி விட்டாங்களே. இப்போ தான் ஆக்சுவலாக இந்த நம்பர் பெருசாக யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இந்த நம்பரை எடுத்து இதுதான் இவர் நம்பர், உடனே இவரை கூப்பிட்டு ஏசுங்கன்னு அவங்க அஃபிஷியல் ஐடிவிங் பேஜ்லேயே போட்டு விட்டாங்க. அதனால் அங்கங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அவன் ஃபோன் பண்ணான். ஆக்சுவலாக சார் டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அன்னோன் நம்பர் கால் பிளாக் வந்துருச்சு, வாட்ஸ்அப்லேயும் அன்னோன் நம்பர் கால் பிளாக் இருக்குது. ஸோ நான் சேவ் பண்ணால் தான் எனக்கு ரிங் வரும். வேறு யார் கூப்பிட்டாலும் நாளைக்கு அது எனக்கு சத்தமே வராது. அது பாட்டுக்கு மிஸ்டு காலில் சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் அடித்தாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆக போகிறதில்ல. என்ன பண்ணுமோ பண்ணிக்க. உன்னை எங்கே ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ பிரேமலதா, விஜய பிரபாகர், எல்கே சுதீஷ்க்கு அடுத்தது நாளைக்கு அந்த கட்சியில் பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு 2-3 பேர் சொல்லுங்கன்னா நீங்களே திணறுவீங்க. வெளியில் எந்த ஊடகங்கள்லையும் அவங்க கட்சி சார்பாக யாரும் பேசுறதில்ல. ஊடகங்களை நாளைக்கு அவர்கள் கட்சி பலப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதில்ல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூரில் இப்போ ஒரு மாநாடு நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா, மிக பிரம்மாண்டமான கூட்டம். அவ்வளோ பேரும் விஜயகாந்தோட ஃபேன்ஸ். ஒன்று. இன்னொன்று, அவருக்காக உணர்வாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 2வது விஷயம், மாநாடு நீங்கள் பிஸ்னஸ் 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிற இடம். அதனால் காசு கொடுத்து எந்த அரசியல் கட்சி மாநாட்டில் கூட்டம் இல்லாமல் போச்சு பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு மதிமுக மாநாட்டிலே அவ்வளோ பேர் வந்தது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அது மாதிரி எல்லாருமே அதை மொபிலைஸ் பண்ணி பணம் கொடுத்து காட்டுறப்ப நீங்கள் அந்த மாநாடு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்கள் பொலிட்டிக்கல் கெரியர் காலி. நீங்கள் அந்த ஸ்ட்ரென்த்து காட்டினா தான் இப்போ நீங்கள் அதை பெருசாக பேசுகிற மாதிரி மற்ற கட்சிகளும் அப்போ தான் நம்மகிட்ட வருவாங்கிறதுக்காக அதையும் தொழில் நோக்கத்தோடு தான் செய்கிறாங்களே தவிர மக்கள் நலனுக்காகவோ தன் கட்சி பலத்தை நிரூபிப்பதற்காக இல்லை அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி தான் அவங்க திருப்பி சொல்கிறது எல்லாத்தையுமே அன்புமணியும் பாமக மனதில் வச்சு தான் சொல்கிறாங்க.
அவங்க பேரம் பேசினா பேச மாட்டேன்றீங்க, எங்களை மட்டும் பேசுறீங்க. எங்களை மட்டும் பேசுனா அவங்களோட திருப்பி சொல்கிறேன். அல்ல அவங்க நான் தான் சொல்கிறேன்ல சார், அவரையுமே நான் டேமேஜ் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் அவரை வந்து நல்லவர், தியாகி, வல்லவர்னு சொல்ல. பட் அவரை பொறுத்த வரைக்கும் கூட நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் லாஸ்ட் மினிட் நெக்கு வரைக்கும் கொண்டுட்டு போக மாட்டேங்கிறாரு. இப்போ நாளைக்கு இப்போ ராஜ்யசபா தேர்தலே வரல, அவங்களுக்குள்ளார பேசினாங்க, உடன்பட்டாங்க, பிரதமர் மோடி வரத்துக்குள்ளார ஒரு பிக்சர் காட்டுங்கன்னாங்க, அவர் உள்ளே போயிட்டாரு. நாளைக்கு அப்பா கிட்ட சண்டை போட்டாலும் எனக்குன்னு ஒரு ஐக்கான் இமேஜ் இருக்குது, நான் போகிறேன்னு போயிட்டார்ல. ஆனால் இவங்க இப்போ நாளைக்கு அந்த வேட்பாளர் இப்போ ராஜ்யசபா இந்த பிப்ரவரி இறுதியில் அறிவிப்பு வருது, அந்த கடைசி நிமிஷ வேட்பாளர் பட்டியலில் என் பேர் வர வரைக்கும் நான் என் முடிவை சொல்ல மாட்டேன். இப்போ நாங்கள் சொல்லுங்கன்னு சொல்லலை, நீங்கள் தான் நாளைக்கு நான் மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொன்னீங்க. அன்னைக்கு கூட சுதீஷ் மாலை வந்து அந்நியார் அவர்கள் கூட்டணி அறிவிப்பாருன்னு நீங்கள் தான்ப்பா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சீங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதுக்குன்னா அப்போ போய் ஏடிஎம்கே கழுத்தில் கத்தி வச்சுருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிறேன், நீ என்னான்னு சொல்கிற, நீ சொல்கிறியா இல்லை நான் அங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்க. இந்த மாதிரி லாஸ்ட் நான் போனால் போய் கேட்டான். நாளைக்கு 24 21 எடப்பாடி வேணவே வேணாம்னாரு பிரேமலதாவை. இதே 24 ஏன் சேர்த்துக்கிட்டாருன்னா அவர் கூட வேற யாருமே கிடையாதுங்கிறதுக்காக அந்த சூழ்நிலையில உங்களை காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னு உடனே கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்க. இன்னைக்கும் திரும்பி நாளைக்கு உங்கள் ஆதாயத்துக்காக ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கவர்களும் பதவி கிடைக்கணும்னு விஜயகாந்த் இதுதான் கொள்கையா? தேமுதிக விஜயகாந்த் ஆரம்பிச்சது இதுக்காக ஆரம்பிச்சாருங்கிறது தானே என்னுடைய கேள்வி. நல்லா சார், என்னை அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சில அரசியல் கட்சி தலைவர்கள் மாண்போட நடந்துக்கங்க. நீங்களாம் இப்படி கேவலமாக நடந்துக்கிறப்ப என்னைய போய் வெளில அரசியல்வாதினா என்னைய மதிக்க மாட்டேங்க, நான் அசிங்கமாக பார்க்குறாங்கிற ஒரு உணர்வு தான், வேற எதுவும் கிடையாதே தவிர. இவர்கள் நாளைக்கு ஏன் எல்லா சொத்தையும் விற்று நாங்கள் கட்சிக்கு செலவு பண்ணி கஷ்டப்படுறோம், விஜயகாந்த் சம்பாரிச்சு வச்செல்லாம் அழிச்சு விட்டோங்கிறவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சி நடத்துறீங்க? இவ்வளோ கேவலத்தை பண்ணுறது கட்சியை இழுத்து முடிட்டு இருக்கிற சொத்தோட நாளைக்கு நிம்மதியாக வாழுங்க அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேனே தவிர மற்றபடி எனக்கு தனிப்பட்ட முறையில் அவங்கக்கிட்ட எதுவும் இல்லை. அது மாதிரி இப்போ கொஞ்சம் கடுமையாக திரும்பி இறங்குறதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் இந்த ஃபோட்டோலாம் வேறு மாதிரி கேவலமாக சித்தரிச்சு, அது மாதிரி அம்மாவெல்லாம் வேறு மாதிரி ஃபோட்டோ போட்டு எங்கள் அக்காங்களை இழுத்து விட்டு என்னைய நாளைக்கு இரங்கல் போஸ்ட் அடித்து இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் நாளைக்கு இப்போ அந்த அம்மாவும் பொம்பளை தானே, இப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு நிமிஷம் அவங்க ஃபோட்டோவை மார்க் பண்ணுறதுக்கு உங்கள் கட்சி கீழே இருக்கிறவங்க இது எல்லாமே தானாக இயற்கையாக நடக்கிறதில்ல, ரூட் லெவலில் கொந்தளிச்சுட்டாங்க. இவங்க பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே அஃபிஷியல் பேஜில் என்னோடைய நம்பரை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. என்னைய ஒருத்தன் பிச்சைக்கார மாதிரி சித்தரிச்சு நாளைக்கு பக்கத்தில் நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி போடுறான், அதை ஐடிவிங் பேஜில் போடுறாங்க. இப்போ இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் சிண்டி விடுறது தானே. அப்போ அதற்குண்டான எதிர்வினையை சந்திங்கிறதுக்காக தான் இறங்கி